மகாராஷ்டிரா தேர்தலில் முறைகேடு செய்த பாஜக, போட்டியின்றி இந்தியா கூட்டணி அபார வெற்றி, கடும் அதிர்ச்சியில் மோடி. அதாவது 288 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மேலும் 20,93,000 இளம் வாக்காளர்கள் உள்பட 9,63,00,000 வாக்காளர்கள் இத்தேர்தலில் வாக்களிக்கின்றனர். இதையொட்டி மாநிலம் முழுவதும் 1,00,000க்கும் அதிகமான வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மகாராஷ்டிராவில் பாஜகவினர் பணப்பட்டுவாடா செய்ய முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவின் வீரார் என்னும் கடற்கரை நகரில் உள்ள விடுதியில் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் வினோத் தாண்டே வாக்காளருக்கு கொடுப்பதற்கான பணத்துடன் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த விடுதிக்கு தனது ஆதரவாளர்களுடன் சென்ற ரிஷித் தாக்கூர் பாஜக பொதுச் செயலாளர் வினோத் தாண்டேவின் அறைக்குள் நுழைந்து சோதனை செய்துள்ளனர். அப்போது கட்டுக்கட்டாக 5 கோடி ரூபாய் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் யார் யாருக்கு பணத்தை விநியோகம் செய்ய வேண்டும் என விவரங்களுடன் இருந்த டைரியும் கைப்பற்றியதாக தாக்கூர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இருதரப்பு ஆதரவாளர்களும் இடையே விடுதியில் மோதல் ஏற்பட்டது. பணப்பட்டுவாடா செய்த பாஜக நிர்வாகியை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிறகு சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பணத்தை பறிமுதல் செய்தனர். பாஜக பொதுச் செயலாளர் வினோத் தாண்டே மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் 5 கோடி ரூபாய் பணம் எங்கிருந்து வந்தது? பொதுமக்களின் பணத்தை கொள்ளையடித்து உங்களுக்கு டெம்போவில் அனுப்பியது யார் என பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக முறைகேடு செய்வதற்கான ஆதாரங்கள் சிக்கி உள்ளதாக காங்கிரஸ் தரப்பு குற்றம் சாட்டி வருகிறது. இதனால் இந்த ஆதாரத்தை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க காங்கிரஸ் தலைமை முடிவெடுத்துள்ளதால் போட்டியின்றி இந்தியா கூட்டணி அபார வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் பாஜக தலைமை மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.